சரி மகளே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜோஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். இல்லை மல்டிப்ளேயரு நான் போடக்கூடாது அந்த அளவு சாரோட வரலேண்டாரு போடக்கூடாது இருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்ட் 2, இது பார்ட் 2வாக இருக்கட்டும். இதோட பார்ட் 3 பார்ட் 4லாம் சொல்ல போகிறேன். அதாச்சும் வயசானதுக்கப்புறம் ப்ரோ அப்படின்னு சொன்னாலே நம்ம திரும்ப நம்மளை விட்டு போவாங்க வயசான. வயசானா நம்மளை விட்டு போமா? சரி சரி மகளே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலை பார்த்து எல்லோரும் பயந்துருப்பீங்களே. டைட்டிலை பார்த்து யாராச்சும் பயந்தா எஸ் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லணும், எவன்டா இவை கேமுக்குள்ளே வந்த உடனே இதாடா. எனக்கும் ஒரு காலம் வரும்டா, நான் இப்படி பண்ணுற காலம். இதுக்கு முன்னாடி இதில் நம்ம சிங்கிள் பேரில் விளாண்டுருப்போம். இப்போ தான் மல்டி பேரில் விளாட போகிறோம். இந்த அனுபவம் எப்படி இருக்கும் போதோ வச்சு அந்த பொக்கை தூக்கிட்டு வரான். சரி, இல்லை ஒரு இடத்துல பங்கமான கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த பேய் வந்து என்ன பிடிச்சிருக்கும் கடைசியில். போய் செக் பண்ணுவோம். நானும் வரேன்டா. லைட்டு பிங்காய் இருந்தாலும் இங்கே பேய் வருதுன்னு அர்த்தம் மக்களே. ஒன்றுமே தெரியல எனக்கு. அதான் நம்ம கிட்ட டார்ச் லைட் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. டார்ச் லைட் இல்லைங்க, நான் கூட டார்ச் லைட்டு தான் ரிப்பராக போதும்னு நினச்சேன். அந்த இது ரிப்பராக போயிருக்கு. இது ரொம்ப உக்கரமான பேயாக இருக்குன்னு நினைக்கிறேன். உக்கரமான பேயாக இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணும். சரி, இது ரொம்ப உக்கரமான பேய். நாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். மேலே நோட் பண்ணலாம். நோட் பண்ணா இவன் என்னத்தை வாங்கிட்டு இருக்கான்? இவங்கிட்டேருந்து நம்ம நாட்டை போட்டுக்கலாம். அவன் ஒன்று வாங்கிட்டு போயிட்டா. எனக்கு தெரிஞ்ச அவன் இது நான் வாங்கினதா இருக்காது. கண்டிப்பாக அந்த பொண்ணு வாங்கினதான் இருக்கும். இப்போ நாங்கள் மேலே இருந்து வந்து செக் பண்ண போகிறோம். இந்த பேய் கொஞ்சம் கிட்ட வராமல் தடுக்கணும்னா இதை நான் தூக்கி போட்டே ஆகணும். இருங்க, இதை நான் தூக்கி போடுறேன். அந்த பேய் கிட்ட வர்றதை கொஞ்சம் தடுக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் இங்கேருந்து ஓடி போகிறோம். மற்ற இடத்துக்கெல்லாம் அந்த பேய் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும். ஒரு சில பேய் வந்து இதை தூக்கி போட்டதெல்லாம் அது கடங்காது. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் அதிக நிற்கும். அதுக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துடணும். இல்லைன்னா கழுத்தை அறுத்து போட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கழுத்தை அறுத்து போட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சில பங்கமான சீன்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அது அந்த இது பண்ண மாதிரி தான். அதான் அந்த இது ஒரு ரிப்பராச்சில் அந்த பேய்கிட்டே நம்ம கொஞ்ச நேரம் சர்வே பண்ணியிருந்தாலும் அந்த பேய் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த கேம் கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு பேய் அடக்க போகணும். அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு
அதாச்சும் இது என்ன கான்செப்டுனா, ஒரு பேய் இந்த வீட்டில் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்கண்ணா. இது ரொம்ப கொஞ்சம் திகிலான சம்பவம். ஏன் தெரியுமா? நாம் தான் அந்த பேய் ஓடணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் அந்த பேய் அடக்குறோம், அது சம்மந்தப்பட்டு தான் இந்த கேமே இருக்க போகுது. மறுபடியுமா லைட்டெல்லாம் போட முடியாது. அவங்ககிட்ட அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். இந்த மறுபடியும் ரிப்பேர் ஆகுதுங்க. நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது ரிப்பேராக தான் ஆகிருக்கும். இது பயங்கரமான கோஸ்டாக இருக்குதுங்க. வாங்க நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, கொஞ்சம் பயங்கரமான கோஸ்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது அமுத்த வேணாம். அவனுங்க வராங்களான்னு பார்த்துக்கோ. அவனுங்க வரானுங்களா, வந்துட்டானுங்களா இல்லை வரானுங்களா, வந்துட்டானுங்களா இல்லை வரானுங்களா, வரானுங்க இல்லை. இதில் ரெக்கார்ட் பண்ணால் கொஞ்சம் சவுண்டே கேட்க மாட்டேங்குது மக்களே. அதான் கத்தி 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 பேச வேண்டியதாக இருக்குது. அவள் வெளியே போயிருக்கா. நேரம் செத்து போய் தான் வருவா. ஏன்னா அந்த பேய் ரொம்ப உக்கரமான பேயாக இருக்கும். நான் உள்ளே வந்து லைட்டு எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உக்கரமான பேய் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த கேம் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே பேய் இருக்கும், அது நம்ம போய் அடக்கணும். ஆனால் ஒரு சில கேம்லாம் நீயே பொருள் கண்டுபிடிச்சி நீயே அந்த பேய் அடக்கி கூடான்னு இருப்பாங்க. இவங்க பரவாயில்ல, ஏதோ ஒன்று பொருளையே கொடுத்து நீ இதில் வச்சு எப்படி பேய் அடக்குவியோடா, ஆனால் இதில் பேய் அடங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல கேம் தான் மக்களே, குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. பத்தாவதுக்கு மல்டிப்ளேயர் வேறு. ஆனால் நீங்கள் அதில் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இல்லை சிங்கிள் பேயில் ஆடிடுவோம் மக்களையா, அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த கேம் பே வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அது கீழே போய் பார்த்துக்கோங்க. அதில் இதெல்லாம் லோகோலாம் வச்சு கொஞ்சம் பங்கமாக அது செஞ்சுருக்கு. அப்படின்னா இதுக்கு டைட்டில் வைப்பீங்களா அப்புறம் மாட்டம் ப்ரோ? யாராச்சும் இந்த வீடியோ நைட்டு பார்த்துருக்கீங்கன்னா காலையில் பாரு. ஏன்னா இந்த பேய் கேமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சரிம்மாங்க, சரி கதவு சார் அலுமின் சார் வரேன்டாரு. அவருக்காக தான் நான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். அதுக்கு நீங்கள் மஸ்ட் இந்த மேட்ச் விட்டு வெளியே வாங்க ப்ரோ அப்படிங்கிறாரா. மேட்ச் விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போவும் அவர் வராதா வல்லையா. இது சிங்கிள் பேருங்க, மல்டி பேர் இருக்கும். ஒன்றும் வாய்ஸு அந்த வாய்ஸ் பேசுகிற மாதிரி கொடுத்தாலுங்க ஒன்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே ஆளை வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தூரத்துலேயே ஆள் வச்சுட்டு பேசுகிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தானுங்கன்னா இந்த கேம் அல்டிமேட்டுக்கு பீஸ் இல்லாமல் ஆயிருக்கும். ட்ரக்கெல்லாம் கொடுத்துருக்கானு, பட்டன்லாம் கொடுத்துருக்கான். இந்த சூப்பருங்க. அங்கே ஒரு இது மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பேயோட வாய்ஸ் தானுங்க. அந்த பேய் எவ்வளோ கற்றுதுன்னு இதில் காமிக்கும்.
சரி ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அப்துல் ரெட்டிபன். பாய் 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 பாய். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வெள்ளைக்கான ஆளை போட வந்துடாதீங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்.